You're a superhero. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய இமேஜை வெறும் 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி கார்ட்டூன் ஸ்டைலுக்கு ஏஐ மூலமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரொம்ப ஈஸியாக உங்களுடைய இமேஜை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். சரி, வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய சிஸ்டம் இல்லைனா மொபைலில் முதல்ல நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டைலார் ஏஐ அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து வரக்கூடியது ஸ்டைலார் ஏஐ. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சைன்அப் பண்ணணும். ஒவ்வொரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு டைமும் வந்து சைன்அப் பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து சைன்அப் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக்காக வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து கேன்வாஸோட சைஸ், அதாவது ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி வேணும், இந்த சைஸில் வேணுமா, இல்லை மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான சைஸில் வந்து வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3:4 அப்படின்ற இந்த ரேஷியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு இம்போர்ட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜ் எங்கே இருக்கோ அந்த இமேஜை வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை கரெக்டாக உங்களுடைய கேன்வாஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு இமேஜ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பக்கத்தில் இமேஜ் டு இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சூஸ் எ ஸ்டைல் அப்படின்றது ரியலிஸ்டிக் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து வேணும். அப்போ இந்த ட்ரீமி 3D அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரக்சர் மேட்ச் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. 1% வச்சுட்டு ஸ்டைல் இன்டென்சிட்டி அப்படின்றத 0.5 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டைலரைஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஆர் 20 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இமேஜ் வந்து ரெடி ஆகும். சரி, இருங்க, வெயிட் பண்ணலாம். ஓகே, என்னுடைய இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். சம்டைம்ஸ் வந்து இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு 1 மினிட் கூட வந்து ஆகலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிசல்ட்ஸ் வந்து காமிப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஒவ்வொன்று தான் நீங்கள் வச்சு பாருங்கள். உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து பிடிக்குதோ அந்த இமேஜை நீங்கள் வச்சுக்கலாம். அதர்வைஸ் மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்டைலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராம்பர்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மறுபடியும் ஸ்டைலரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேறு இமேஜஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இமேஜ் அப்படின்னா இது இருக்குது. ஓகே, அப்போ இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆன் கேன்வாஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா போதும். அந்த இமேஜ்க்கு பதிலாக இந்த இமேஜ் வந்துடும். ஸோ இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து சேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இமேஜை வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் ஒரு 3D ஸ்டைலில் கார்ட்டூன் மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கு கிரெடிட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நிறைய இமேஜஸாக பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஏஐ சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.